ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான குதிரவாளி அரிசியை வச்சு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணிடலாம். இந்த குதிரவாளி அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. முக்கியமாக மற்ற சிறுதானியங்களோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நார் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு 8 மாதத்துக்கு மேலே வந்துட்டு இதை வந்து கஞ்சி மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த பொங்கல் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு குதிரவாளி அரிசி வந்து எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் தான் நான் வந்து அரிசி வந்து அளந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதே டம்ளர்லேயே 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா கழுவிடுங்க. பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம அதை வந்து ஊற வச்சிடலாம். 1/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த அரிசியை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அதில் வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 3 டம்ளர் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அப்போ மொத்தம் வந்து 1 1/2 டம்ளர் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து 4 டம்ளர் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்கணுங்க. இப்போ நம்ம வந்து 4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், 4 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலையை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக வச்சதுனால கரெக்டாக வந்திருக்குங்க. இது வந்து இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிடும்போது வந்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பொங்கலை வந்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகு, ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா பொரிய விடுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு பொங்கலோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பொங்கலுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.